ஹலோ கைஸ், ராம் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓப்போவோட K10 5G ஸ்மார்ட் ஃபோனாக அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் 8GB 128GB வேரியண்ட் 16,000க்கு ஆஃபரில் இருந்துச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஷார்ட்டாக சொல்ல போகிறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் கவர் எடுத்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஆஃபர் போயிட்டுருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் 8GB வேரியண்ட்டு செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, லுக் வைஸாக பார்த்தோம்னா டெக்னோவோட பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இவங்க. ஓகே, இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிரான்ஸ்பரண்ட் கேஸ் ப்ரீமியம் லுக்கில் நல்லா இருக்குது. அதோட சிம் எஜெக்டர் பென்னு கொடுத்துருக்காங்க. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்குற மொபைலுக்கு ஒரு பெஸ்ட்டாகவே கொடுக்குறாங்க. சில மொபைல் கம்பெனி அதுவும் கொடுக்குறதில்ல, என்னென்னு தெரில. அது விற்கிற ப்ரைஸு இதில் கொடுக்கலாம், அவங்க எந்த கம்பெனி கொடுக்குறதில்ல, வெறும் பாக்ஸாக வச்சு விட்றாங்க. ஸோ ஓகே, நம்ம எடுத்து வச்சுட்டு ஃபோனை கையில் எடுத்துக்கலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் போட்டிருக்கேன். பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பில்டு எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் தான் பண்ணுறோம். லுக் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர். கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கேமரா ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. பிரைமரி 48 மெகா பிக்சலில் வந்து நமக்கு கேப்சிங் ஆகும். மொபைல் ஆன் பண்ணிக்கலாம். ஓப்போ பட்டட் பை ஆண்ட்ராய்டு. அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனுக்குள்ளே இருக்க மிச்ச மீதி என்ன கிடக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்போவோட சார்ஜர் எடுத்துட்டோம். 33 வாட்ஸ் சூப்பர் ஊக் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஓகே, சார்ஜர் இருக்கட்டும். அதுக்கு கேபிள் பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுத்துறாங்க. இப்போ வர எல்லா மாடலும் சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் சி டைப் தான் பண்ணோம். ஓகே, அதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஃபோனை கையில் எடுத்துக்கலாம். கலர் வைஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஓகே செட்டப் மெனு போயிடலாம். செட்டப் மெனு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். சிலருக்கு செட்டப் மெனு பண்ண தெரில. என்னென்ன செட்டப் பண்ண கொடுக்குற மாதிரில உங்களோட ரீஜன் எந்த நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியா. ஏன்னா இதில் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்குரிய சப்போர்ட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் ஆகும். அப்படி இன்ஸ்டால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கேரியரோட ஃபைல்ஸ்லாம் மாறும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் இஷ்யூ கம்ப்ளைண்ட்டு கம்பல்சரி வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு கொடுத்துக்கோங்க. அதுக்கு தக்கன சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் ஆகிடும். எந்த பட்டன் நேவிகேஷன் பட்டன் வரணும், சைடு வரணுமா இல்லை எப்பயும் போல் கீழே பட்டன் வரணுமா? கீழே பட்டன் வரணும். ஸ்வைப் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணுங்க. வெல்கம். இதோட பார்த்தீங்கன்னா செட்டப் ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்குது. ரொம்ப பெரிய லென்த்தாலாம் செட்டப்பில், ஷார்ட் செட்டப் தான். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். செட்டிங்ஸ் எப்பயும் போல் ஓப்போவோட யூஐ தான், லேட்டஸ்ட் யூஐயில் ரன் ஆகுது. அபவுட் ஃபோனில் போய்ட்டு வெர்ஷன் என்ன, ரேம் என்னென்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8GB வேரியண்ட் 128ஓட ரன் ஆகுது. ஓகே, பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கேமரா செக் பண்ணிடலாம். கேமரா பார்த்தீங்கன்னா பேக் கேமராவோட குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஏன்னா இதில் கேமரா வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 48 மெகா பிக்சலில் வந்து பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோனு. ஓகே, ஃபோட்டோ கேப்சர் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு நம்மளோட குவாலிட்டி இருக்கும் பார்க்குறேன். ஃபோட்டோ ஷார்ப்பாக இருக்குது. இமேஜ் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே கேப்சர் பண்ணியிருக்கு. பெஸ்ட்டு கேமரா. இந்த ப்ரைஸுக்கு இந்த 48 மெகா பிக்சலுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெட்டராக கொடுத்துருக்கலாம் அவங்க. இருந்தாலும் கம்பெனி அவங்க இந்த ஓரளவுக்கு கொடுத்ததே போதும்னு நினைக்கிறேன். 5Gயில் கொடுத்துருக்கனால அவங்க வந்து மற்ற விஷயத்தை குறைச்சிட்டாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ஓகே தான். கேமராவோட அந்த ஷேக்கிங் ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. அது போக செட்டப் மற்ற இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுக்கோங்க. ஓகே, மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு எதாவது கமெண்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள், பதில் நான் கொடுப்பேன். தேங்க்யூ கைஸ்.